தலித்துகள் வாக்கையும் சிறுபான்மையினர் வாக்கையும் குறி வச்சு எப்படி நீக்க முடியும்? பீகாரில் அதிகமான வாக்காளர்களை நீக்கிய தொகுதிகளில் பிஜேபியும் ஜெயித்திருக்கிறது, காங்கிரஸ் ஆர்ஜேடியும் ஜெயித்திருக்கிறது. குறைந்த வாக்காளர்களை நீக்கிய வெறும் 1000 பேரை நீக்கின தொகுதிகளில் பிஜேபியும் ஜெயித்திருக்கிறது, காங்கிரஸும் ஜெயித்திருக்கிறது. நான் இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. நிரூபணம் செய்யணுமா வேணாமா? பொதுவாக சிறுபான்மையினர் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைக்கிறாங்கன்ட்டு எப்படி சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் திருத்த வேலையை செய்வது எந்த மாநிலத்தின் அரசு ஊழியர்கள்? தமிழ்நாடு அரசு ஊழியர்கள். தலித்துகள் வாக்கு, சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பி தான் திமுக வாழ்ந்து நிற்குது. நீக்கிறது விட்டுருவாங்களே. பூத்துக்கு 10 பேரை போட்டு கூடவே பிஎல்ஓ கூடவே அனுப்புறீங்க. இன்னொன்று, அந்த ஃபார்மெல்லாம் பிடிங்கி நீங்கள் கொடுக்குறீங்க. காசு பத்தலைன்னு அவங்கள ஸ்ட்ரைக் பண்ண தூண்டி விட்டு இப்போ ஏதோ ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். எங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பணம் கொடுக்கட்டும், நல்ல விஷயம். நீங்கள் தான் அவங்களை கண்ட்ரோல் வச்சுருக்கிறீங்க. உங்களை மீறி எப்படிங்க நீக்க முடியும்? நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு, எப்படி நீக்க முடியும்? விட்டுருவாங்களப்பா. மற்ற சமூகத்தினர் வாக்கு, இப்போ குறிப்பாக ஒரு பிராமண சமூகத்தினர் திக்காக இந்த நங்கநல்லூர் இது போன்ற இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு 200 ஓட்டு நீக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க திமுகங்க. இப்போ ஒருத்தனும் போட மாட்டான் நீக்கிட்டோன்ட்டு. தலித்துகள் சிறுபான்மையினர் வாக்கு நீக்கினாங்கன்னா விடுவாங்களா? அப்போ எப்படி இந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்க? இதை விட இந்த புது கட்சி ஆரம்பித்தவர் தாவேக்காவினருக்கு ஃபார்ம் கொடுக்கறது இல்லை. அது டீட்டெயிலாக பேசிட்டோம், அதனால நான் கடந்து போகிறேன்.